இதெல்லாம் பாவங்களா? இன்னைக்கு உலகம் வளருதோ இல்லையோ, பாவங்கள் வளர்ந்துதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எது எது பாவம், எது எது நல்லதுன்னு தெரியாம நம்முடைய சமுதாயம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் ஒரு நல்லதை செய்கிறார் அல்லது ஒரு வேலையை செய்கிறார், அதை பற்றி மற்றவரிடத்திலே நாம் சொல்லுகிறோம், இது இவர் செய்யறாரே, இது சரியா தப்பா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவருடைய ஜூனியர்கிட்டயோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயோ நம்ம போய் இதை சொல்றோம். ஆனா அது அவருக்கு பிடிக்காம இருக்கு. அது ஒரு புறம் தான். சைத்தான் எப்படி வேணா நம்மள வழி கெடுப்பான். இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் கெடுக்க மாட்டான். நல்லதை கூட கெட்டதா சொல்லுவான், கெட்டதை கூட நமக்கு நல்லதா சொல்லி தருவான். அதுதான் ஷைத்தான். இப்படிதான் ஷைத்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவ ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புறான். எழுப்பிட்டோனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நீ ஷைத்தான் தானே, நீ எதுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்புற அப்படின்னு கேட்டப்போ ஷைத்தான் சொல்லக்கூடிய பதில், நீங்க ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோடு கிடைக்கலன்னு அழுந்து துவா கேட்டீங்க, அது அல்லாஹு தஆலா 1000 மடங்கான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டான். அது திரும்பியும் உங்களுக்கு கிடைக்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு ஷைத்தான் வழி எடுக்கிறான். இங்க சிந்திக்க வேண்டும். நல்லதுக்கு ஷைத்தான் எழுப்புறான், ஆனா அதுல நன்மை குறையுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை செய்கிறோம், அதுல நல்லதா கெட்டதா சிந்திச்சு செயல்படணும். நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாலோ இல்ல இன்னைக்கு ஒரு உணவை சாப்பிடுறோம், அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்காம சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு வியாக்கானம் ஒரு விளக்கம் வச்சிருக்கோம். அப்படி எல்லாம் நம்முடைய மார்க்கம் எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து வாழ வேண்டும்.